ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெல்பிங் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஹெல்பிங் கேட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த கிளிக் பண்ணி டொனேட் அப்படின்னு இருக்கும்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவி இப்போ ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாப் லாஸஸ் 2000, 3000, 5000 ஸ்டாப் லாஸஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஹெல்பிங் நேச்சர் உண்மையிலே இருந்தால் பண்ணுங்கள். இல்லை சார் என்கிட்ட பணம் இல்லை, ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த லிங்க்கை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணட்டும். நான் இதுவரையில் வந்து நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற விஷயம் நான் வந்து யார்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணதில்லை, அது பண்ணுறதும் கிடையாது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த ஷேர் பண்ண அந்த ஹைட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ₹1 கொடுத்தாலும் சரி, ₹10,000 கொடுத்தாலும் சரி, ₹1,00,000 கொடுத்தாலும் சரி, அது வந்து மற்றவங்க இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்களும் தெரிவிக்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் பண்ணீங்களா முதல்ல அந்த ஹெல்ப் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சொன்னாங்க. நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச ₹1 கூட கொடுத்தேன்னா கணக்கு வச்சுக்கலாங்களே. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். இது என்னுடைய ரிக்வஸ்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூமெண்டம் ஆகும் அப்படின்ட்டு போகலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம். நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்லேயும் சரி. வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் நிறைய பேர் வந்து சார் அதெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது ஒருத்தர் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ அவங்க ஒரு 10 நாள் அவைலபிள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து 10 நாளைக்கு எங்கேயோ ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதம் என்ன சம்பாரிச்சிங்களோ அதை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அப்போது அந்த 10 நாள் நம்ம இல்லை அப்படின்றப்போ அந்த 10 நாள் இல்லாத டைமில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாம் சொந்தமாக ஸ்ட்ராங்காக நம்ம மைண்ட் செட்டுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு சில வந்து நான் அதில் ஜாயின் பண்ணுறேன் சார், என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5 years அக்கௌண்ட் லிங்க், அந்த லிங்க்கில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு 5 trades முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எனேபிள் ஆகிடுங்க, ப்ரைம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுவீங்க. ஓகே, அதாவது நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியே பண்ணணும் அப்படின்னா லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 5 trades கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து எனேபிள் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. இந்த ஏன் சார் இங்கே பை கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த காலையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜ். இதனால் புரியாதவங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே செல்லிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து புல் பேக் கரெக்ஷன் கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து கீழே வந்து வரவே இல்லை. இந்த இடத்துல கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே பேக் டு கண்டினியூவாக வந்து கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு. அப்போது இந்த 50% லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ், ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே. நம்ம ரிஸ்க் எடுத்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஏன்னா கேப் ஃபில்டு ஏரியா, கேப் ஃபில் முடிஞ்சிச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ஸு ஆக்சுவலாக எனக்கு சப்போர்ட் எடுக்கணுமாச்சு, சப்போர்ட் எடுக்கல. கீழே வந்து இந்த கேப் ஃபில் ஏரியா முடிஞ்சு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டைமில் டபிள்யூ பேட்டர்ன் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம டார்கெட்டை இந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து வெரி சிம்பிள் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இது. சரி, இப்போது மார்க்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் ட்ரேடிங் எமோஷன் இந்த இடத்துல சிஸ்டம் க்ளோஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து அகைன் ஒரு பை ட்ரேட் அகைன் மேலே போகும். இந்த ஹைக் பிரேக் அவுட் ஆனே மை போகும், அதுக்கப்புறம் பை போகும், பை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து பேனிக் க்ரியேட் ஆகிட்டாங்க, திரும்ப சேல், திரும்ப பை, திரும்ப சேல். இந்த மாதிரி மார்க்கெட் முடிகிறவரையிலும் ரொம்ப மார்க்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு ட்ரேட் முடிச்சிங்களா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது. ஏன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து மார்க்கெட் வந்து 12:30, 1 மணி வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதனுடைய வேலை முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்ஸ் கொஞ்சம் சர்டன் ஆகிட்டுன்னு அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. ஓகே, ஸோ இது மார்க்கெட்டோடைய இன்னைக்கு நிலவரம். சரி சார், நாளைக்கு என்ன சார் மார்க்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அதாவது இவ்வளோ தூரம் அந்த கேப் விட்டுட்டு போயிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கேப்பை விட்டுட்டு போயிருக்கு, இந்த நல்லா கவனிச்சிங்க, இந்த கேப்பை விட்டுட்டு போயிருக்கு. இப்போ கேப் விட்டுட்டு போயிருந்ததால் மார்க்கெட் என்னென்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போது என்ன தெரியாது. அதுக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இந்த சப்போர்ட்டை
இது ரெசிஸ்டன்ஸ்லேயே இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வர சொல்ல இனி வரும் அடுத்த வாரத்துலேயோ அந்த தூரம் வந்து மார்க்கெட் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ பை போகாதா சார் அப்படின்னு கேட்பீங்க. பை போகாதா சார், நான் ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே சஸ்டனாக நின்றுச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சஸ்டனாக நிற்கணும். சஸ்டனாக நிற்காமல் இங்கே இந்த லோயர் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டை இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிஃப்டி 50 இது ரைட்டுங்களா. சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சார் பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணுறது ஒன்றும் புரியல, அது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நேற்று சொன்னீங்க மார்க்கெட் வந்து கீழே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு பிரேக் டவுன் கொடுத்தா வந்து கீழே போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த பிரேக் அவுட், அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் மார்க்கெட் இங்கே எக்ஸாக்ட்லி வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது கடகடன்னு ஃபால் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து முடிச்சிச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, ரிகவர் ஆகிடுச்சு, இந்த இடத்துல டார்கெட் முடிச்சிச்சு. அகைன் வந்து இங்கே லோ லெவலில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா, வெரி சிம்பிள். இந்த இதில் அகைன் வந்து லோ லெவலில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போ பேக் டு பேக் என்ன இருக்குது, இது வந்து சப்போர்ட். இந்த 55,600 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சரி, அப்போது அகைன் மேலே மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி புல்லிஷ் ஆகாத சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த 55,900 இந்த 56,000 அப்படி மேலே டாப்பில் க்ரீன் கலர் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வர கரெக்ஷனில் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம் நீங்கள். அப்போ நீங்கள் 56,100 56,200 அப்படிலாம், ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே டார்கெட் எஸ்எல் இருக்கும், இந்த எஸ்எல் காலி பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ பிளான் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். ஓகே, அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து சொல்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டு. ஏன்னா ஒரு அது வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், நோ இஷ்யூ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரைட், இப்போது சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்ம பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி தான். கேப் அப் ஓப்பனிங் கீழே கம்ப்ளீட் அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு, கரெக்ஷன் அகைன் வந்து லோ லெவல் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ லோ லெவல் ட்ராவல் ஆன கே சப்போர்ட் இருக்குது. 81,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ சென்செக்ஸில் இது என்னோடய வியூஸ் என்ன, இந்த 81,700 வந்து ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போ சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். எங்கே இது கட்டான உடனே நம்ம ஷார்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கட்டான உடனே வேணால் ஸோ அதில் ஒரு ரீடெஸ்ட் பாருங்கள், புல் பேக் பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்க தான் நம்ம வந்து ட்ராவல் எடுக்க முடியுமே தவிர இங்கேயே எடுத்தாலும் திரும்ப மார்க்கெட் மேலே போகும். மேலே போய்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆகும், அங்கேருந்து வந்து இது மாதிரி வரும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். கீழே இந்த கட்டானா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் போகுதுன்னு பாருங்கள். ஸோ பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.